வணக்கங்க. செய்யது ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்க. இப்போ புதுசாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், பார்க்கலாம் வாங்க. இது வந்து முக்கோண ஷேப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் வந்து எல்லாமே செம்பு கலரில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து இந்த கலர் கொடுத்துட்டு இன்னொரு மெட்டீரியல் வந்து வேறு கலர் நான் கொடுக்கல. எல்லாமே வந்து செம்பு கலர் மேட்சிங்லேயே பண்ணியிருக்கேன். சமிக்கி, பீடு, ஜரிகை, மோத்தி, ஃபோர்த்து எல்லாமே வந்து செம்பு கலர்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த உள்ளே இருக்கிற இந்த டைமண்ட் ஸ்டோன் கூட மேலே வந்து செம்பு கலர் பீடிங் வரும், அது கூட அப்படியே கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது முக்கோண ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கையில் அதனால் டாட் எதுவுமே நான் போடலை. உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சு அப்படியே அழகாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் ஹைலைட்டாக பார்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து பேக் நெக்கும் நல்லா டபுள் பார்டர் வரா மாதிரி இங்கே ஒரு பார்டர், அதுக்கப்புறம் மேலே ஒரு பார்டர், இதில் ஒரு லைன் கொடுத்து ஒர்க் நல்லா பண்ணியிருக்கேன். இது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீனு நேவி ப்ளூ கலந்த மாதிரியான ஷேடு. இது இந்த ப்ளவுஸ் வந்து லைட் கலரில் இருக்கிற செம்பு சரிகை இருக்கிற லைட் கலர் சாரீ எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். அப்படி இல்லை இதே கலர் செல்ஃப் கலரில் செம்பு கலர் ஜரிகை இருக்கிற எல்லா புடவைக்கும் இது மேட்ச் ஆகும். அப்படி இல்லைனா லைட் கலரில் இருக்கிற செம்பு ஜரிகை இல்லாமல் கூட இருக்கிற புடவை எல்லாத்துக்குமே வந்து இது மேட்ச் ஆகும். இந்த ஒர்க்கு வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக மைல்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் விற்கலை, எல்லாமே செலக்டிவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், நான் பண்ணுற ஒவ்வொரு ப்ளவுஸுமே செலக்டிவாக டிசைன் போட்டு செலக்டிவாக மெட்டீரியல் ஒர்க்கு எல்லாமே அழகாக வரைஞ்சி ரொம்ப நீட்டாக தான் நான் தைச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபினிஷிங் அவுட்டும் தெரியவே தெரியாது. ஏன்னா நான் நிஜமாகவே ஃபினிஷிங்காக தான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து சேல். யாராவது தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் இருக்குது, முருகர் கோயில் எதிர்க்க இருக்குது. இந்த வேலை பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.